எல்லோரும் என்புற்று இருக்க நினைப்பதுவே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஐயா, மனிதர்கள் ஏன் இவ்வளோ பேராசையுடன் அலைகிறார்கள்? திருவண்ணாமலைக்கு வரவங்க கூட அப்படி தான் இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஆமாம், பேராசை அப்படின்றது மனிதனுடைய இயல்பு நிலையாகவே எல்லாருமே மாற்றிக்கினாங்க. ஆசை இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் பார்த்து அதை ஆசைப்படுறது ஒரு ஆசையாக இருக்கலாம். ஆசை வாழ்க்கையினுடைய அடுத்த தளத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போவோம். ஆனால் பேராசை அப்படிங்கிறது அடுத்தவனுக்கு ஒரு அருவருப்பை தான் கொடுக்கும், தனக்கு அழிவை தான் கொடுக்கும். அது நிறைய பேருக்கு இது ஏன் இந்த மாதிரியான பேராசை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உணர மாட்டாங்க. நம்ம யதார்த்தமாக ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைப்போம். சரி, இவ்வளோலாம் கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்கிறாரு, உதவி பண்ணணும்னு நினச்சிட்டு சரி இந்தாப்பா நீ கேட்ட இல்லையா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுப்போம். நம்ம கொடுக்கும்போது மொத்தமே என்கிட்ட இவ்வளோ தான்ப்பா இருக்குது, அதனால தான்ப்பா நான் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன்னா மொத்தமே இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதை மனசில் வச்சுக்கின்னு ஐயா கொஞ்சம் அந்த அமௌண்ட்டே கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க கேட்டது ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நம்ம வச்சுருக்கிறது ஒரு 50,000 ரூபாய் வச்சுருக்கிறோன்னா அந்த 50,000 ரூபாயும் அவன் அப்படியே நவட்டின்னு போகிறதுக்கு ஆசைப்படுவான். அப்போது மனிதனுடைய மனநிலை ஒரு பேராசைக்கு உட்பட்டே தான் நகருதே தவிர யதார்த்த நிலையில் இல்லை. இந்த பேராசை ஏன் இருக்குது? இது நம்ம இந்தியா போன்ற புண்ணிய பூமின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல அதிகமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி இந்தியா போன்ற நாடுகள் அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல தான் மனிதர்களுக்கு போதுமான இடவசதி இல்லை. இந்தியான்றது மிகப்பெரிய ஒரு நாடாக இருந்தால் கூட இட வசதியில் சின்ன இடத்துல அதிகமான மக்கள் தொகை வாழுறாங்க. இவங்களுக்கு போதுமான கட்டமைப்பு வசதிகளும் கிடையாது, இவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடையாது. அப்படின்னும் போது இவன் ஆசைப்படுற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வாழ முடியல இவனால். அதனால் அடுத்தவங்க இவன் நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை அடுத்தவங்க வாழ்ந்தாங்கன்னா அதை பார்த்து இவனுக்கு அதீதமான பொறாமை உணர்ச்சி வருது. அந்த பொறாமை உணர்ச்சியில் அவன் வாழறானே அப்படின்றதுக்காக தான் வாழ முடியலையே என்ற எண்ணத்தை இவன் அவங்க மேலே ஒரு வன்மமாக திணிச்சிடுறான். அப்போ இந்த மாதிரி வன்மமாக திணிக்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டுடுது. அப்போ இந்த 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 ஆசைகளுடைய உச்சபட்சத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்றது முதல்ல சொல்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம சமூக கட்டமைப்புகளே ரொம்ப வசதியாக வாழணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்மக்கிட்ட திணிச்சு வச்சுருக்காங்க. அப்போ இது மாதிரியான திணிப்புகளை நம்மக்கிட்ட திணிச்சு வச்சுருக்கிறதுனால இயல்பாகவே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதே இந்த மாதிரியான ஒரு ஆசைகளுக்கு உட்பட்டதான்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கி பயணப்படுறோம். ஆனால் உண்மையிலே இதுதானா? ஆனால் இல்லவே இல்லை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உன்னை மட்டும் எல்லா வசதிகளோடு கொடுத்துட்டு வாழன்னா நீ வாழ முடியுமா? முடியாது. மக்கள் தேவைப்படுவாங்க நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சமாக மக்கள் இருக்கும்போது அந்த இடத்துல அதிகமான கருணை, அன்பு, பாசம், நேசம் எல்லாம் இருக்கும். நிறைய மக்கள் தொகை இருக்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கும்போது இந்த மாதிரியான பேராசை பிடித்த மனிதர்களும் இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு துன்பம்தான் வரும். ஆனால் இது எல்லாமே ஏன், எதுக்கு, எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து நம்ம ஆசைப்படலாம். ஆனால் பேராசைப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இது மனப்பூர்வமான ஒரு அனுபவ ரீதியாக கிடைச்சிருக்கும். அதனால் பேராசைப்படுறத எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிச்சிடுங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீங்கள் நிதர்சனமாக, நிம்மதியாக, நிரந்தரமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா.